Hi, hello everyone. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது jQueryயோட செகண்ட் பார்ட். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம jQueryயில் செலக்டார்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம jQuery கோடிங் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி இன்டர்னல் jQueryயாக எழுதியிருந்தோம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைலில் போட்டு ஸோ அதிலிருந்து நம்ம எல்லாமே எழுத போகிறோம். ஏன் அப்படின்னா ஸோ HTML jQuery கோடிங் தனித்தனியாக இருந்துச்சுன்னா நான் அண்டர்ஸ்டாண்டபிள் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா JS அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே ஓகே, ஸோ நான் ஒரு JS ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து மை JS இல்லைனா மை கஸ்டம் JSன்னு போட்டுக்கலாம். .js அப்படின்னு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி JS ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய இங்கே எழுதியிருக்கக்கூடிய இந்த ஸ்கிரிப்டு, ஓகே, இந்த ஸ்கிரிப்டுன்ற டேக்கை தவிர மீதி எல்லாத்தையும் எடுத்துப்போம். ஓகே, அந்த டேகுக்குள்ளே இருக்கக்கூடிய மொத்த கோடிங் எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட், இப்போது இந்த jQueryயோட கோடிங் வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ஒர்க் ஆகணும். இந்த பேஜில் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம அந்த பேஜை நம்ம லிங்க் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி லிங்க் வந்து சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ஒரு jQuery லைப்ரரி எப்படி லிங்க் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த ஃபைலையும் நம்ம லிங்க் பண்ணணும். கஸ்டம் JS அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அகைன் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேக் போட்டுக்கிட்டு ஓகே, ஸ்கிரிப்ட் டேக் க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே, இதில் வந்து src is equal to JS என்ற ஃபோல்டருக்குள்ளே கஸ்டம் மை கஸ்டம் அப்படிங்கிறது இப்படி லிங்க் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இந்த ஃபைல் வந்து jQuery லைப்ரரி ஃபைலுக்கு அடுத்து தான் நீங்கள் லிங்க் பண்ணணும். இதை வந்து முதல்ல லிங்க் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி லிங்க் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இதில் எழுதியிருக்கக்கூடிய எல்லா கோடிங்கும் இந்த லைப்ரரியை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. அதனால் முதல்ல இந்த லைப்ரரி லோட் ஆனால் தான் இந்த கோடு உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அதனால் இது எப்போவுமே jQuery லைப்ரரி லோட் ஆனதுக்கப்புறம் அடுத்த லைனில் தான் இது இருக்கணும். ஓகே, ஸோ இப்படி இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் சும்மா ஒரு டெமோ காட்டுறேன். இதை நான் இங்கே போடுறேன். இப்போ நான் இது ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன எரர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $is not defined அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு எரர் வரும். ஏன் அப்படின்னா அந்த டாலர் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த jQuery லைப்ரரியில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இது ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்டில் போவோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வந்திருக்கும். இருக்குது பார்த்தீங்களா? $is not defined அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ இந்த டாலர் அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த jQuery லைப்ரரியில் இருக்கிறதுனால இந்த jQuery லைப்ரரி இது ரன் ஆனதுக்கப்புறம் தான் இது ரன் ஆகுது. அதனால தான் இல்லைன்னு சொல்லுது. ஸோ முதல்ல இது ரன் பண்ணிவிட்டு அப்புறம் இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோடது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த டாலருங்கிறது கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் இந்த எரர் போயிடும். நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், போயிடுச்சு. ஓகே, சரி, இப்படி தான் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் JS எழுத போகிறோம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம செலக்டார்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ செலக்டார்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம உள்ளே கொடுக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ். ஓகே, ஸோ இந்த ஆட்ரிபியூட்ஸை வச்சு கூட நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு எலிமெண்ட்டை பிக் பண்ணி எடுக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த கிளாஸோட நேம் வந்து டவுன் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த டவுன் அப்படிங்கிற கிளாஸ் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்கும் வந்து எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வேணும் அப்படின்னு நம்ம எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போது
இங்கே வந்து நம்ம எழுத போகிறோம். ஓகே, ஸோ அதுவும் அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது தான் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஆன் கிளிக்கில் எழுதணும். இல்லை எனக்கு அந்த பேஜ் லோட் ஆகும்போதே ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஆன் கிளிக்கில் எழுத தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ ஆன் கிளிக்கில் எப்படி எழுதலாம், ஆன் கிளிக் இல்லாமல் எப்படி எழுதலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பட்டன் ஆல்ரெடி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு பட்டன் வச்சுருக்கோம். ஸோ இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன், சரி இருக்கட்டும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா SBTN அப்படின்னு ஒரு பட்டன் வச்சுருக்கு. இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணும்போது தான் இந்த டவுன் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய எல்லா கிளாஸ்க்கும் வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து கோடிங் எழுத போகிறேன். ஓகே, ஸோ இது ரெண்டையும் நான் வந்து இப்படி தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த டவுன் அப்படிங்கிற இந்த கிளாஸ்க்கு வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நடக்கணும். அதனால் இந்த பட்டனோட ஐடி எடுத்து தான் நம்ம இங்கே போடுறோம். ஓகே, SBTN. ஓகே, SBTN போட்டு சப்மிட் இந்த பட்டனை கொடுக்குறோம், கிளிக் பண்ணுறோம். ஓகே, கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே தான் எழுத போகிறோம். ஓகே, இப்போ என்னென்னா நம்ம வந்து ஒரு செலக்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு கிளாஸ் நேமோ இல்லை ஐடி நேமோ இல்லை வந்து ஒரு ஆட்ரிபியூட்டோ இந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி அந்த எலிமெண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து இப்போதைக்கு ஒரு கிளாஸ் நேம் வச்சு சொல்கிறேன். ஓகே, நீங்கள் இந்த கிளாஸ் நேமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறனோ அந்த மாதிரி இன்னும் நிறைய ஆட்ரிபியூட்ஸ் எப்படி பண்ணலான்றதெல்லாம் நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா டாலர். ஓகே, ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் நேம். இந்த டவுன் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் நேம். அதனால தான் டாலர் டாட்டுன்னு போட்டு இந்த டவுன் அப்படிங்கிறத நான் இங்கே போடுறேன். டாட் வச்சோடனே இங்கே வந்துருக்கு பாருங்கள். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் நேம் வந்து நான் இங்கே CSS அப்ளை பண்ண போகிறேன். CSS எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த கிளாஸ் நேம் வந்து இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் டாட்டுன்னு வச்சுட்டு நீங்கள் CSS அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு ஓகே உங்களோட CSSஐ இங்கே இப்போ நீங்கள் எழுதலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துடணும். கொடுத்துட்டு இதில் நீங்கள் உங்களோட CSS என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேக்ரவுண்ட் கலர் எழுதுகிறேன். பேக்ரவுண்ட் கலர் இப்படி எழுதலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதில் CSSல வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர்னு கொடுப்போம். இங்கே வந்து ஐஃபனை தூக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த கலருக்கு சீன்ற லெட்டர் மொத்தம் கேப்ஸில் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட் ப்ளூ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அடுத்து வேறு CSS நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாண்ட் வெயிட். ஓகே, ஸோ ஆக்சுவலி நம்ம CSSல எப்படி எழுதுவோம்னா ஃபாண்ட் வெயிட்டை வந்து ஐஃபன் போட்டு இப்படி தான் எழுதுவோம். ஓகே, ஸோ இப்படி வந்து இங்கே ஜாவாஸ்கிரிப்ட் இதில் வந்து எழுதக்கூடாது. ஓகே, அது அந்த ஐஃபனை தூக்கிட்டு ஓகே இந்த மாதிரி எழுதணும். ஓகேங்களா? போல்டு அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த டவுன் அப்படிங்கிற இந்த கிளாஸுக்கு எங்கெல்லாம் இந்த டவுன்ன்ற கிளாஸ் இருக்கோ அங்கே எல்லாமே இப்போ இந்த பேக்ரவுண்ட் கலரும் இந்த ஃபாண்ட் வெயிட்டும் அப்ளை ஆகும். ஓகேங்களா? எப்போன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் இது நடக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எதுவும் எரர் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா? ஸோ இது அப்ளை ஆகிடுச்சு. ஓகேங்களா? போல்டும் அப்ளை ஆகிருக்கு. அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலரும் அப்ளை ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு CSS வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நாம் அப்ளை பண்ணிக்கணும். உங்களுக்கு என்னென்ன CSS வேணுமோ அதாவது டைனமிக்காக அதை கிளிக் பண்ணும்போது இதை நடக்கணும் இல்லை லோட் ஆகும்போது இதை நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி அந்த எலமெண்ட்டோட ஆட்ரிபியூட் அதாவது செலக்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கிளாஸ்ன்ற ஆட்ரிபியூட்டோ இல்லை ஐடியோ இல்லை மற்ற ஆட்ரிபியூட்ஸ் டைப்பு அப்புறம் பிளேஸ் ஹோல்டர் இந்த மாதிரியெல்லாம் கூட வச்சு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது ஒரு
இன்புட் டைப் ஏதாவது வச்சுப்போம். ஓகே, input type is equal to text, name is equal to test அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த டைப்ன்ற ஆட்ரிபியூட் வச்சு எப்படி இந்த இன்புட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் பாக்ஸ் நமக்கு இங்கே கீழே வந்திருக்கும். ஓகே, சரி, இப்போ இந்த டைப்ன்ற ஆட்ரிபியூட் வச்சு ஓகே இந்த டைப் டெக்ஸ்ட்ன்ற ஆட்ரிபியூட் வச்சு எப்படி நாம் ஒரு சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் கலரோ இல்லை வந்து ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணணும்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து டவுன் அப்படிங்கிற கிளாஸ்க்கு அப்ளை ஆகிற சிஎஸ்எஸ் இருக்கட்டும். ஓகே, அது கீழவே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்புட் டைப் இதை வச்சு தான் எழுத போகிறோம். இப்போ வந்து ஒரு கிளாஸ் நேமோ ஐடியோ இதில் கிடையாது. இப்போ வெறும் டைப் வச்சு எப்படி எழுதுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி டாலர் சிம்பிள் போட்டுட்டு ஓகே இதில் வந்து நான் டைப் தான் இருக்குது. ஓகேங்களா, அதனால் இந்த டேகு வந்து டேகோட நேம் டைரெக்டாக கொடுத்துடணும். இன்புட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே இந்த மாதிரி டைப் இஸ் ஈக்குவல் டு ஓகே டபுள் கோட்ஸ்குள்ளே டெக்ஸ்ட் அப்படின்னு எழுதிடுங்க. ஓகே, ஸோ இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்னு இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்டுக்கு மொத்தம் இப்போது சிஎஸ்எஸ் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்படி போட்டுட்டு நீங்கள் உங்கள் செமிகோலன் வச்சுக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் ஒரே ஒரு சிஎஸ்எஸ் மாத்திரம் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஓகே இது தேவையில்லை. இப்படி ஓகே ஒரே ஒரு சிஎஸ் தான் அப்ளை பண்ண போகிறீங்க, அதாவது அதை வந்து இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ்லேயோ இல்லை டபுள் கோட்ஸ்லேயோ நீங்கள் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் க்ரீன், இந்த மாதிரி ஒரே ஒரு சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அதுவே போதும். ஓகேங்களா, சரி, இப்போ பாருங்கள். ஓகே, ஸோ இது நடக்கலை. ஓகேங்களா, ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இதுவும் நடக்கலை. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த ஓகே இந்த மாதிரி கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர் இது வந்து சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும். ஓகே, ப்ளூ அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, padding ஓகே, ஸோ px ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறோம். பார்த்தீங்களா, அப்ளை ஆகுது. ஓகே, ஸோ நம்ம சிஎஸ்எஸ் வந்து இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலி ஒரே ஒரு சிஎஸ்எஸ் இருந்தால் நம்ம இந்த கர்லி பிரேஸ் இல்லாமலே நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் எப்போவுமே சேஃப் என்னென்னா இந்த கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எத்தனை சிஎஸ்எஸ் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே போகலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கிறதுனால அப்ளை ஆகுது. இது வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்குறேன், பாஸ்வேர்டுக்கு அப்ளை ஆகுமான்னா ஆகாது. ஓகே, ரெண்டாவது வந்து பாஸ்வேர்ட் இருக்குது, மூணாவது வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா நம்பர்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ நாலாவது வந்து சர்ச் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து நமக்கு நிறைய பாக்ஸ் கிடைக்கும். ஓகே, ஓகே இப்போ நம்ம சப்மிட் பண்ணோன்னா இந்த இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்னு எழுதியிருக்கக்கூடிய இந்த டைப்புக்கு மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடியது அப்ளை ஆகும். ஓகே, அப்படி பார்த்தா நம்ம இங்கே ஒரு டெக்ஸ்ட் வச்சுப்போம். ஓகே, ஸோ அப்போ டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டை ரெண்டு இடத்துல இருக்கிறதுனால அந்த ரெண்டுக்குமே என்ன பண்ணும் அப்படின்னா இது அப்ளை ஆகும். ஓகே,
நான் சப்மிட் பண்ணுறேன். பார்த்தீங்களா? ஸோ இந்த கடைசியில் இருக்கிறதும் ஃபஸ்ட்டில் இருக்கிறதுக்கும் நமக்கு வந்து அப்ளை ஆகுது. ஓகே, ஸோ இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு நீங்கள் கமா கொடுத்து ஆட் பண்ணணும். கலர், ஓகே, சிங்கிள் கோட்ஸ்லேயும் கொடுக்கலாம், நீங்கள் டபுள் கோட்ஸ்லேயும் கொடுக்கலாம். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் சிங்கிள் கோட்ஸில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொடுத்தாலும் தப்பு கிடையாது, இல்லை டபுள் கோட்ஸில் கொடுத்தாலும் தப்பு கிடையாது. ஓகே, பட் ஆனால் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஐஃபன் போட்டு வரக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மாத்திரம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐஃபனை ரிமூவ் பண்ணிவிட்டு, ஓகே, அதுக்கு அடுத்த லெட்டரை வந்து நீங்கள் கேப்ஸில் போட்டுறணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதை சப்மிட் பண்ணும்போது இந்த தெரியுதுங்களா, இப்போ கலர் வந்து ஒயிட். இப்போ நம்ம இதில் என்ன டைப் பண்ணாலும் ஒயிட் கலரில் வரும். ஸோ இந்த CSS எல்லாமே இங்கே அப்ளை ஆகிருக்கு. இது எப்படி அப்ளை ஆகிருக்குன்னு அப்படிங்கிறது காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட் நான் ரீஃப்ரெஷ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்னு இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டில் எதுவுமே அப்ளை ஆகலை. இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? ஸோ நாங்கள் அந்த இடத்துல நம்ம கொடுத்த CSS வந்து இந்த ஸ்டைல் என்ற ஆட்ரிபியூட்குள்ளே அதுவே கொண்டு வந்து போடுது. ஓகேங்களா? இப்படி போடுறதுனால தான் இந்த CSS அப்ளை ஆகுது. ஓகே, ஸோ ஒரு CSS எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து இந்த மாதிரி என்னென்ன மெத்தடெல்லாம் நம்ம இன்னும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்குது. ஓகே, இதை வந்து அடுத்த பார்ட்டில் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ நீங்கள் உங்களுக்கு என்னென்ன மெத்தட் தெரியுமோ, இல்லை கிளாஸ் நேம், ஆட்ரிபியூட்ஸ், என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான மெத்தட்ஸ் இருக்குது. அதை வந்து நான் அடுத்த பார்ட்டில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் கீழே சொல்லலாம். அதே மாதிரி அடுத்த வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் எ கிரேட் டைம். தேங்க்யூ.